எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இனிமேல் எந்த ஹெல்த் மிக்ஸும் கடையில் போய் வாங்க வேண்டாம். நம்ம ரெடி பண்ண இந்த ஹெல்த் மிக்ஸை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் நல்லா சூடான பாலை சேர்த்துட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், விரும்பி குடிப்பாங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. ஒரு காட்டன் துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த கோதுமை நல்லா முளைக்கட்டி வரும். இந்த கோதுமை முளைக்கட்டி வரத்துக்கு 2 நாள் ஆகும். அதனால் மறுநாளும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப காய விட வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 நாள் கழித்து நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஹெல்த் மிக்ஸ்க்கு தேவையான மற்ற பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூனு பால் பவுட்ரு, 10 முந்திரி, 15 பாதாம் எடுத்துருக்கேன். நீங்கள் வால்நட் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டை தான் பண்ணணும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். வறுக்கும்போது கோதுமை நல்லா ஃப்ளேவரை ரிலீஸ் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டே இருந்தோம்னா கோதுமையும் நல்லா ஹார்டாகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் பாதாமை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துருங்க. முதல்ல முந்திரியை சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு முந்திரியை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்த உடனே இது கூட கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்ச உடனே அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த உடனே அதை ஒரு சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பால் நல்லா கரையணுன்றதுக்காகவும் இதை நம்ம சளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையிலலாம் இனிமேல் ஹார்லிக்ஸ் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.